வெல்கம் டு another எபிசோட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சிலோன் நம்ம போயிருந்த டூர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் ஸ்ரீலங்கா ஆஃபீஸ் பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆள் போட்டுக்கோங்க. நான் அவங்க ஃபேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் கிரேஞ்ச். ஸோ நம்ம பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, மறக்காமல் பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி. இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டோம். உள்ளே போயிட்டு போர்டிங் பாயிண்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். 6 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஃப்ளைட் எப்போ வரும்ன்ற டைமிங்கு. ஸோ அப்படியே நம்ம வணக்கம் சென்னை உள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம ஃப்ளைட்டு இங்கேருந்து பார்க்க முடியும் நம்மளால். பாருங்கள் எவ்வளோ. ஓகே, நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இப்போ எஸ்கலேட்டர். ஆக்சுவலி இது வந்து வாக்கபிள் எஸ்கலேட்டர் மாதிரி நின்றுட்டா அது ஃப்ளைட் சீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடாக போகணும்னு நினச்சோம்னா நம்ம வேகமாக நடந்து போயிடலாம். உட்காந்தாச்சு, வெற்றிகரமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துவிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வணக்கம் சென்னை. ஸோ நம்ம இப்போ வந்து போர்டிங் போகிறோம். ஆக்சுவலி இங்கே வந்து லான்ச் இருக்குது சென்னை ஏர்போர்ட்டில். நம்ம 3 hours பிஃபோரே சென்னை ஏர்போர்ட் வந்துவிட்டோம். ஸோ வந்து நம்ம லான்ச்சில் வந்து ஃப்ரீயாக எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லா ஐட்டமும் வந்து ஃப்ரீ தான், இன்க்ளூடிங் வந்து ஆல்கஹால் ஆல்சோ. ஸோ வேணுங்கிற டிஷ்ஷை வந்து 3 hours நீங்கள் எவ்வளோ நாளும் அன்லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து 2 rupees மட்டும் கார்டில் பேமெண்ட் பண்ணால் போதும். கேஷ்னால் உங்களுக்கு 4000 எபோவ் வரும். ஸோ வந்து அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது வந்து ஃப்ளைட்டு அந்த ஃப்ரண்ட் டனல் இருக்கும் இல்லையா, அது வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்துவிட்டோம். ஸோ இப்படி தான் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி. ஸோ அதனால் எல்லா ஜேர்னியும் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, என்னுடைய சீட் வந்து இந்த லாஸ்ட் டெட்டு போகணும். ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பேக்கு, இது ஓகே. நம்ம உட்காந்துட்டோம் சீட்டில். ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதை கேட்போம். If there is a loss of cabin pressure, oxygen masks are deployed from the panels above you with the oxygen mask towards you. Cover your nose and mouth and breathe normally. Make sure your mask is secured properly before assisting others. There are 8 emergency exits on this aircraft. 2 doors in the front, 2 doors in the rear, and 4 exits over the wings. They can be clearly identified by exit signs. In case of an emergency, closest supplies will guide you to the nearest exit. In some cases, nearest emergency exit may be behind you. During evacuation for your own safety and for the safety of others, you are required to leave your hand baggage in the aircraft. You will find the safety information on the card located in the seat pocket in front of you. We strongly suggest you to read it before takeoff. इकोनॉमी क्लास में लाइफ बेल्ट सीट के नीचे रखी है. बिजनेस क्लास में लाइफ बेल्ट बीच वाले आर्मरेस्ट के कंपार्टमेंट में रखी है. अगर आप ओविंग एग्जिट का इस्तेमाल कर रहे हैं तो कृपया लाइफ बेल्ट को विंग पर उतरने के बाद ही बुलाएं. In economy class, life is kept under the seat. In business class, the life is kept in the center. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்ஜினை வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ண போகிறாங்க. அது அப்போ தான் ஃப்ளை ஆகிறதுக்கு மூமெண்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ளைட் 300 km/h மேலே வந்து ஸ்பீடாக போகுது. ஓகே, ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் அதேமாதிரி கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சவுண்ட் அந்த கேளுங்க. ஓகே, மூவ் ஆகுது, மேலே போகுது. தூக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், தூக்கிட்டாங்க. ஓ மை காட். ஸோ நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து பறந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா போயிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஜேர்னி பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஊருன்றது கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க பக்கத்து சீட்டோடைய டோரில் இருந்து ஜன்னல் வழியாக தான் போயிருக்கலாம். பிகாஸ்
ஃப்ளைட்டுடைய பிரேக் வந்து அதுதானாம்மா. ஸோ அந்த விங்ஸில் இருக்கிற அந்த தூக்கிட்டு அந்த ஒரு ஸ்டீல் இதெல்லாம் தான் வந்து ஏரில் வந்து பிரேக் பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இவங்களோடது. ஸோ விங்ஸில் இருக்கிற அந்த பிளேட்ஸ்லாம் தான் ஏர் பிரேக் ஆகும். சேஃப் லேண்டிங் பார்த்துக்கோங்க. இந்த ஸோ அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர்லாம் நிற்க வச்சுருக்காங்க லைனாக. ஒரு ஹெலிகாப்டர்ஸ் பக்கம் அங்கே இருக்குது. ஃபயர் இன்ஜின் இது பற்றி வந்து இருக்குது. ஓகே, நம்ம சேஃபாக லேண்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ரீலங்கா அங்கே போயிட்டு அங்கே ரூம்ஸு ப்ளஸ்ஸு ஃபுட்ஸ் எல்லாமே அதை பற்றின வீடியோஸ் தொடர்ந்து நான் அப்படியே லைனில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறணும். ஸோ ஃப்ளைட்டோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை மெயினாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ளைட்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஜேர்னி. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் தர இறங்கிட்டோம். ஸோ நம்ம ஸ்ரீலங்கா சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்து நான் வீடியோவை எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்ரீலங்கா இருக்கிற பிளேசஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அன்டில் அண்ட் தென் பை ஃப்ரம் நான் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பாய். ஸோ அகைன் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ don't forget it. Bye-bye. Everybody sing. One love for the mother's pride.